போன வீடியோவில் விஜய் சேதுபதி அவர்கள் கடும் கோபத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வாரத்தில் என்னென்ன கண்டஸ்டன்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிக் பாஸ் இவங்களால எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தது தான். நம்ம இதில் மறைச்சி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது பார்வதியை சப்போர்ட் பண்ணுற ஆட்கள்லாம் அவள் கண்டென்ட் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் மட்டுமே இந்த ஷோக்கு தேவையான ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பண்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம தமிழ் சமுதாயத்திலேயே பண்பில்லாத மனிதர்களும் இருப்பாங்க, பண்பட்ட மனிதர்களும் இருப்பாங்க, புரியுதுங்களா? நல்லா இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பர்சனலாக எனக்குள்ளேயும் நிறையா பேட் பிஹேவியர்ஸ் இருக்குது. நானும் கோவப்படுவேன், வார்த்தைகள் விடுவேன், எல்லாமே நானும் பண்ணுவேன். எல்லா மனிதர்களும் அப்படி தான். ஆனால் எனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் அரவிந்த் வேறு, என்னுடைய பொலிட்டிக்கல் மைண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. எனக்கு நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறேன், இந்தியாவுக்குள்ளே இருக்கேன், நான் ஒரு சிட்டிசனாக நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு தலைவர், இப்போ இந்த சீசனுடைய ஒரு டைட்டில் வின்னரை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு தலைவராக பார்க்குறேன். இப்போ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில் ஒரு வேட்பாளர் போட்டி போடுறாரு. இன்னொரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில் ஒரு வேட்பாளர் போட்டி போடுறாரு. இவங்க ரெண்டு பேரில் யார் வரணும் அப்படின்னு நான் எதை வச்சு நான் டிசைட் பண்ணுவேன், யாருக்கு நான் ஓட்டு போடணும் நான் பார்ப்பேன்னா, யாருடைய கொள்கை சித்தாந்தம் எங்கே நல்லா இருக்குது, அவனுடைய வாக்குறுதி, அவன் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவனா இல்லை புதுசாக வர்றவனா, ஜெயிச்சவனா இருந்தால் இதுக்கு முன்னாடி அவன் சொன்னதை செஞ்சுருக்கானா, என்னெல்லாம் அவன் செஞ்சான், என்னெல்லாம் செய்யலை, இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் அவன் செய்வானா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறானா, காசு கொடுக்குறவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வான், அதனால் அவனை அவன் பொலிட்டிக்கலி ரைட்டான பர்சனாக இருக்க மாட்டான். இப்போ இந்த சைடு பின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வராரு, அவர் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், இப்போ தமிழ்நாட்டில் தேவையான விஷயங்கள் மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள், சாப்பாடு, கல்வி, வேலைக்கேற்ற சம்பளம், இதுக்கு ஒரு திட்டம் இருக்கா, அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம். இப்போ ஏழை ஆகிட்டே இருக்கான், பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், அது மாறணும். ஏழையும் இங்கே பணக்காரன் ஆகணும். அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கா, அப்படி இது எல்லாமே நான் பார்த்து அந்த ஒரு நபருக்கு தான் என்னுடைய வாக்கு. நான் இந்த ஷோவை அப்படி தான் பார்க்குறேன். இந்த ஷோ இந்த சொசைட்டினுடைய ஒரு சின்ன ப்ரோட்டோடைப், இதை நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது அதில் நான் ஒருத்தரை நான் தேர்வு செய்கிறேன். இந்த நபர் இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு நபர், இந்த நபர் இந்த சொசைட்டிக்கு தேவையே இல்லாத ஒரு நபர், அப்படி நான் ஒருத்தரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அவனுக்கு தான் நான் ஓட்டை போடுவேனே தவிர்த்து அவன் கண்டென்ட் கொடுக்குறான். இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் நல்ல நல்ல பேச்சாளர்கள் இருப்பாங்க, பயங்கரமாக காமெடியாக பேசுகிறவங்க இருப்பாங்க, ஆபாசமாக பேசுகிறவன், எதிர் அணியை கேவலமாக ஆபாசமாக ஒருமையில் பேசுகிறவன் இருப்பான். இப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை ஒருமையில் பேசும் பொழுதும் ஆபாசமாக பேசும் பொழுதும் அவனுடைய குடும்பத்தெல்லாம் போட்டு கிழிக்கும் போதும் நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும், நம்ம அதை ரசிக்க தான் செய்வோம். அதுக்குன்னு அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு ஓட்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள். அப்படித்தான் இந்த ஷோவையும் நான் பார்க்குறேன், புரியுதுங்களா? ஒருத்தன் கண்டென்ட் கொடுக்குறான், அவன் தான் இந்த ஷோ நடத்தி கொண்டு போகிறான். இல்லை ஒருத்தன் ஜெயிச்சிட்டே இருக்கான்ப்பா, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடணும் அப்படின்னா நான் தான் முட்டாள். ஏன்னா அங்கே அஃபெக்ட் ஆக போகிறது நான் தான். என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் எண்ணிக்கையில் கம்மி. மொத்தமாக நான் மக்களை ஒரு லேபிள் குத்துற நீங்கள் நினச்சாலும் நினச்சிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்படி தான் நடக்குது. இப்போ பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்க, கமருதீன் கண்டென்ட் கொடுக்குறாரு, வினோத் கண்டென்ட் கொடுக்குறாரு, காமெடி பண்ணுறாரு, நகைச்சுவாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர்த்து அந்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டா கெட்ட கண்டென்ட்டா அதை நம்ம பார்க்குறதே கிடையாது. நமக்கு தேவை கண்டென்ட். ஸோ நான் இந்த ஷோவை நான் பொலிட்டிக்கல் மைண்டாக நான் பார்க்குறேன். பெரும்பாலான மக்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்குறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போது நான் யோசிக்கிற மாதிரியே நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா, அதில் நிறைய பண்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அந்த பண்பட்ட மனிதர்களுடைய நோக்கம், இப்போ அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸை மதிக்கலை, இந்த ஷோவினுடைய உயிர் நாடியே அந்த குரல் தான். அவர் யாருன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் அந்த வாய்ஸ் தான் நம்மளுடைய தாரக மந்திரமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா?
அவர் வந்து எத்தனை இடத்துல எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் உடஞ்சிருக்கும் போதும் மோட்டிவேட் பண்ணுறாரு. அது அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் மோட்டிவேஷன் கிடையாது, அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே அது ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். நம்ம இந்த ஷோ எதுக்கு, இந்த இப்போ இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம். அப்போ இங்கே வந்து நம்ம அப்கிரேடு தான் ஆகணுமே தவிர்த்து நம்ம கீழ் நோக்கியே போய்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பார்வதி வெளியிலேயே ஒரு கேவலமான பொண்ணு தான், இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அப்கிரேட் ஆகிருக்கணும், கேவலத்திலிருந்து நல்ல விஷயத்துக்கு போயிருக்கணும். ஆனால் கேவலத்திலிருந்து கேவலத்தின் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அவங்க. புரியுதுங்களா? என்ன நீங்கள் அந்த பொண்ணை வந்து ஸ்டாம்ப் பண்ணுறீங்கன்னா, எஸ் நான் ஸ்டாம்ப் பண்ணுறேன் வச்சுக்கோ, பிரச்சனையே கிடையாது. அதான உண்மை, அதானங்க உண்மை. நீ வெளியில் எத்தனை பேர் கூட படுத்திருக்கீங்க, காண்டம் போட்டு பண்ணியிருக்கியா, காண்டம் போடாமல் பண்ணியிருக்கியா, நீ வந்து முதல் முத்தம் எங்கே கொடுத்த, எப்படி கொடுத்த, உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு எத்தனை பொண்டாட்டி, இதெல்லாம் நீ விர்ஜினா இல்லையா, உங்கள் அம்மா கூட உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு செக்ஷுவல் தாட் இருக்கா, ஆசைகள் இந்த வயசில் உங்களுக்கு வந்திருக்கா, நான் யாரோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு அது ஓகேவா, இந்த மாதிரியான கேள்விகளை நீ வெளியில் கேட்கலாம். அதையும் வந்து சோஷியல் மீடியாவில் போடுற அதுவே தப்பு தான். நீ ஓகே ஏதோ ஒரு இளவு பண்ணிட்டு போ. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு கவர் போட்டு சாப்பிட்லாமா, கவர் போடாமல் சாப்பிட்லாமா, இதெல்லாம் பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. இன்னும் நீங்கள் பார்வதி மட்டுமே சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மூலதாரியே அவங்க தான், மூலதாரியே அவங்க தான். இந்த வாரம் நடந்த டாஸ்க்கை ரூல்ஸ் படி நடந்தாங்களா பார்வதி? பார்வதி சொல்கிறத கேட்டு தான் அந்த 2 தலையாட்டி பொம்மைகளும் அந்த அட்டாக்கை பண்ணாங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு விபத்து நடக்குதுங்க, அந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படி தான் முதல்ல நம்ம பார்க்கணும். ஒரு கொலை நடக்குது, அந்த கொலைக்கான காரணம் என்ன, மோட்டிவேஷன் என்ன, அந்த சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவத்துக்கான மோட்டிவேஷன் என்ன, யார் என்ன பண்ணாங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சது, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைக்கு மூலதாரி பார்வதி தான். என்ன மாதிரியே பல பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் விஜய் சாரதி. இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில், நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். சன் டிவியில் வந்து நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப பிரபலமான நபர். அவருமே இப்போ நம்ம ஜேம்ஸ் வசந்தன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் வந்து எப்படி பிக் பாஸ் ஷோ வந்து ரிவ்யூ பண்ணுறாரோ, பிக் பாஸை பார்க்குறாரோ, அதே மாதிரி விஜய் சாரதி அவர்களும் பார்க்குறாங்க. அவரை போன்ற பல்வேறு ஊடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்குறாங்க, அதில் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த வாரத்தில் இந்த சீசனே வந்து ஒரு பேடான ஒரு நேம் எடுத்திருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த வாரம் அது வந்து ஒரு உச்சத்தை கடந்து போயிருக்குது. பிக் பாஸ் வந்து நொந்து போயிட்டாப்புல. ஏன்னா ஏங்க ஒரு மனுஷன் அவர் வந்து அங்கே வேலை செய்கிறாரு, இருந்தாலும் அவரால் முடியலை. இப்போது எனக்கே நான் ஒரு ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறத எனக்கு கீழே இருக்கிற ஆட்கள் கேட்காம அவன் பாட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தானா எனக்கு கோபம் தான் வரும். என்னால் அதை காட்ட முடியும், ஒரு சராசரி மனிதனா என்னால் காட்ட முடியும். பிக் பாஸால் அதை காட்ட முடியல. அப்போ அவர் வந்து வச்சுக்கிட்டே இருக்காப்புல. அதை எங்கே காட்டுறாருன்னா, அவர் இன்ஸ்டாவில் போஸ்ட் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காரு. அஃபெக்ட் ஆகுது, அவருமே அஃபெக்ட் ஆகுறாரு. அந்த அளவுக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படின்னா பார்வதி ரிப்பீட்டடா நகையை வைக்க சொல்லுங்க, நகையை அவர் சொல்லிட்டார், பிக் பாஸ் சொல்லிட்டாரு. விக்கல்ஸ் கேட்டாப்புல நகையை வைக்கணுமான்னு கேட்டாப்புல அவர் வந்து நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. பார்வதி பேசுறதுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ரியாக்ட் பண்ணலை, பதில் சொல்லலை. மறுபடியும் நகையை வைக்க சொல்லு. ஏங்க டாஸ்க்கு படிக்கும் பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நகையை திருடக்கூடாது அப்படிங்கிறது ரூல். அந்த ரூலை மதிக்காம நீங்க 2 பேரை உசுப்பேத்தி விட்டு அந்த 2 பேர் போய் எடுக்க போய் அங்க நடந்தது தான் அந்த பெரிய கயாஸ்க்கான காரணம். ஓகேவா? இந்த டீம் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும், குறுக்கோளியில் கூட நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவங்க நினச்சது. இப்போ பிரஜன் வந்து நகை எடுத்தது வந்து அது ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பார்க்காத போது அவங்க எடுத்தாங்க, அது வேறு. ஆனால் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு. நீங்கள் தூங்கிட்டீங்க, தூங்குனது உங்களுடைய தப்பு. தூங்காமல் நீங்கள் முழிச்சிருந்து நீங்கள் அந்த டைமில் எதுவுமே நடக்கலை, அந்த டைமில் நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணி நீங்கள் எடுத்திருந்தா கூட ஓகேன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதை பண்ண சொன்னால் அதை பண்ணாமல் அவர் எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, டோன்ட் டேக் மீ அஸ் கிராண்டட்னு சொல்லிட்டாரு. இந்த வாரத்தில் நான் உங்கள் எல்லாரையும் வந்து வெறுக்கிறேன்னு சொல்லியும் கூட இவனுங்க பிக் பாஸை மதிக்கலை. இப்போ இதையெல்லாம் பார்க்குற அந்த சில மனிதர்கள் வந்து ரெட் கார்டை யூஸ் பண்ணுங்க,
சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல நபர்கள். ஈவன் ஃபேட்மேன் ரவீந்திர அவர்கள் பேசியிருக்காரு, ஃபேட்மேன் பேசுகிறாரு, ஜோ மைக்கேல் பேசுகிறாரு, விஜய் சாரதி அவர்கள் பேசுகிறாரு. விஜய் சாரதி அவர்கள்லாம் வந்து பெரிய ஆள், ஓகேவா? அவர் வந்து விஜேஎக்ஸ்க்கெலாம் முன்னோடி. அவர் ரொம்ப காலமாக வந்து சன் டிவியில் விஜயவாக ஒர்க் பண்ணவர். அவர் சொல்கிறார், இந்த ஷோ மக்களுக்கு ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் கற்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த பிக் பாஸுக்கான ஒரு உயிரே அந்த வாய்ஸ் தான். அந்த வாய்ஸ் ஆஃப் பிக் பாஸே அவனுங்க மதிக்கலை. இவங்களை வச்சு நீங்கள் மக்களுக்கு என்ன கருத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க? இவங்க எங்களுக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அருகதையே இல்லாத ஆட்கள். அதனால் இந்த ஷோவை நீங்கள் காப்பாற்றணும். அந்த வாய்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும். அவருக்கான ஒரு ஜஸ்டிஸை நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் த ரெட் கார்டு அப்படின்னு அவர் போட்டிருக்காப்புல. அவர் சொன்ன அந்த கருத்தை பல்வேறு நபர்களும் ரீட்வீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெட் கார்டை யூஸ் பண்ண மைக்கை மறைச்சி வச்சு பேசுவது தப்பு, மைக்கை கழட்டி வச்சு பேசுவது தப்பு, ஒரு ஆணும் பொண்ணும் மைக்கை கழட்டிட்டு ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு வர்றது தப்பு. இப்படி பேசிக்காக எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் என்ன கற்பிக்கிறீங்க? இப்போ பார்வதிக்கு வெளியில் மக்களுடைய ஆதரவு இருக்குது. என்னங்க நீங்கள் பார்வதிக்கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பீங்க? இப்போ நான் பார்வதிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் நான் ஒன்று எடுத்துக்கணும்னா நான் என்னத்தை எடுக்கிறது? எவ்வளோ அடிப்பட்டாலும் நான் வந்து எந்திரிச்சு வந்து நான் போராடணும். இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போதுமா? என் வார்த்தைகளில் எவ்வளோ கவனம் இருக்கணும், எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கணும், நான் வெளியிடத்தில் எப்படி நடந்துக்கணும், மக்களாக நான் வாழும்போது நான் எப்படி வாழணும், பொலிட்டிக்கலாக நான் ரைட்டாக இருக்கணும். இப்போ விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் ரைட்லேயே இருங்க, நான் லெஃப்ட்லேயே இருந்துக்கிறேன், பரவாயில்ல. அது வந்து அவங்க அரசியல் அவங்களோட ஐடியாலஜியை சொல்கிறாங்களாமா, மண்ணாங்கட்டி ஐடியாலஜி, லெஃப்டிஸ்ட் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்களாமா. அதான் இந்த வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பெரியாரிஸ்ட்டு அவங்களாம் வந்து இடதுசாரி வலதுசாரின்றது வந்து ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அவங்களோட ஐடியாலஜி அங்கே வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு பார்வதிக்கு எந்த இடத்துலங்க தகுதி இருக்குது? இதையெல்லாம் வச்சு தான் டைரக்டாக அவங்களோட பேரை சொல்லாமல் இப்போ திவாகரை எதுக்காக நீங்கள் எடுத்தீங்க? பிஹேவியர் ஆஸ்பெக்டில் எடுத்தீங்க. பார்வதியும் அதே தான் பண்ணுறாங்க. பார்வதி கூட சேர்ந்து பல்வேறு நபர்கள் பார்வதியை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்லது இல்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. இப்போ கமருதீன் வந்து வெளியில் போய் என்ன பண்ணுவார்? வினோத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, வினோத்தை தூண்டி விடுறாங்க பார்வதி. அவங்களுக்கு தெரியல, அவர் தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த ஷோவே வந்து ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக போகுதுன்னும் பொழுது பேலன்ஸ் பண்ண வேண்டியது சேனலோடைய பொறுப்பு. அதனால் ரெட் கார்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ண போகிறாங்க நமக்கு தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.